அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம 2 கேஜி கிறிஸ்மஸ் கேக் தாங்க பார்க்க போறோம். வீட்ல இருக்க பாத்திரத்த வச்சு சிம்பிளாவும், ஈஸியாவும் என்னோட ஸ்டைல்ல தாங்க இப்ப நம்ம பண்ண போறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் ஃபுல்லா சர்க்கரை எடுத்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு, ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் என்னோட இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் முட்டை அடிக்கும்போது, வெள்ள கருவையும், மஞ்ச கருவையும் தனித்தனியா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இதுல ஒண்ணு தெரியாம விழுந்துருச்சு. பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பவுடர் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப மஞ்ச கரு சேர்த்தறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் 2 மஞ்ச கரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அத பீட் பண்ணி எடுத்துட்டு, மறுபடியும் 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், மறுபடியும் 2 மஞ்ச கரு. இந்த மாரி சேர்த்து அடிச்சீங்கன்னா, முட்டை ஸ்மெல் எதுவும் வராது. ஆயில், பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வெள்ள கருவ தனியா அடிக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் நம்ம கம்மியா ஆட் பண்ணிக்கலாங்க. மைதா மாவு, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சலிச்சு வச்சிருக்கேங்க. இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த அந்த எக்கோட அந்த பபிள்ஸ் எல்லாம் உடையாத அளவுக்கு நம்ம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்களோட இஷ்டம் தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுற அளவ பொறுத்து தாங்க கேக்கோட அளவும் வரும். நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மேல வந்து கேஷ்யூ அண்ட் பாதாம் கொஞ்சம் பவுடர் பண்ணி அத மேல தூவி விட்டுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இங்க பாருங்க கேக் டின்ல வச்சு பேக் பண்ணியாச்சு. நான் பேக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். பாருங்க. கேக் நல்லா சாஃப்ட்டா தான் வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் சூப்பரா தாங்க இருந்துச்சு. நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.